எல்லாருக்கும் ஹாய். ஆன்லைன் இருக்க எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் வச்சு ஸ்கிராச்ல இருந்து எவ்வளோ மணி மேக் பண்ண முடியுங்கிற சீரியஸ் தான் அது. நம்ம சூஸ் பண்ற ஒவ்வொரு ஸ்கில்லையும் 10,000 earn பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்கில்லுக்கு போக முடியும். போன எபிசோட்ல நம்ம இந்த சேலஞ்சில் எந்த ஸ்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருந்தோம். ரொம்ப நாளா பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த வைஃபை, நம்ம சூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்கில்ல எந்த சாஃப்ட்வேர்ல இருந்து கொண்டு போகணுங்கிற ஒரு பெரிய டவுட், அதையும் தாண்டி நம்மளுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் கிளையண்டே நம்மளை ஸ்கேம் பண்ணது, அந்த ஃபர்ஸ்ட் கிளையண்ட் கூட எவ்வளோ டீல் பேசியிருந்தோம், இது எல்லாத்தையும் போன எபிசோட்ல பார்த்துருக்கோம். ஸோ வெல்கம் டு எபிசோட் 3 ஆஃப் மணி மேக்கிங் சேலஞ்ச். ஏப்ரல் 11ல இருந்து எபிசோட் 3யோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆச்சு. அதை நம்ம எந்த சாஃப்ட்வேர்ல யூஸ் பண்ண போறோங்கிறதே பெரிய குழப்பமா இருந்தது. அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். நான் அதை ப்ரீமியர் ப்ரோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல இருந்து பண்ணலானே முடிவு பண்ணிட்டேன். என்ன ப்ராப்ளம் வந்தாலும் பார்த்துக்கலாம். எபிசோட் 2 வரைக்கும் நம்ம earn பண்ண அமௌண்ட் 0. ஸோ நம்ம இன்னும் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணி ₹1 கூட earn பண்ணாதனால கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக தான் இருந்தேன். ஸோ வேலையை ஸ்பீட் பண்ணணுன்னு என்னோட டேயை இதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ண ஆரம்பித்தேன். என்னோட மற்ற ஒர்க்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ப்ரியாரிட்டியை கம்மி பண்ணிவிட்டு இந்த விஷயத்துக்கு நிறைய ப்ரியாரிட்டியை கொடுக்க ஆரம்பித்தேன். நான் அப்படி கொடுக்கும் போது நான் ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிட்டேன், ஏன் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு பக்கம் நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீமியர் ப்ரோ கற்றுக்கிட்டு, இன்னொரு பக்கம் நம்மளுக்கு கேப்கட்டில் இருக்க நாலேஜை வச்சு கிளையண்ட் அப்ரோச் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். அண்ட் அப்படி அப்ரோச் பண்ணும்போது மோஸ்ட்டாக நான் ஆன்லைனில் அவுட் பவுண்ட் மார்க்கெட்டிங் தான் பண்ணேன். அதாவது நம்மளா போய் கிளையண்ட்டை ரீச் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு சர்வீசஸ் வேணுமா, அவங்க எங்கேயாவது போட்டிருந்தாலும் அவங்களுக்கு டிஎம் பண்ணி நம்ம அவங்களை ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நான் ரீச் பண்ண ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு ஒரு ஃபார்ச்சுனேட் வேல எனக்கு நோன் பர்சன் மூலியமா எனக்கு ஒரு ஒர்க் கிடைச்சது. அண்ட் அவங்க மூலியமா எனக்கு கிடைச்ச ஒர்க் என்னன்னா, அது எலெக்ஷன் டைம்ங்கிறனால ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயினுக்கு எனக்கு ஒரு வீடியோ கிடைச்சது. ப்ரொமோட்டிங்கா சப்போர்ட்டிங்கா இருந்தா நான் பண்ணியிருந்திருக்க மாட்டேன். அது ஒரு ஸ்கீம் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி வீடியோங்கிறனால நான் எடுத்து பண்ணலான்னு முடிவு பண்ணேன். அண்ட் அவங்க எதிர்பார்த்த வீடியோட டைப் வந்து ரிட்டன்ஷன் எடிட். ரிட்டன்ஷன் எடிட்னா இங்க இருந்து இப்படி வரது, ஸோ இப்படி க்ராஸ் ஆகிறது, சூப்பர் மேலே கீழே வரது. அண்ட் இதில் ஒர்க் அண்ட் டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாக கன்சியூம் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒர்க்கோட நேச்சரை டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க என்கிட்ட பட்ஜெட் கேட்டிருந்தாங்க. ஓவரால் ஒரு வீடியோக்கு 715 போட்டு பல்காக எடுக்கிறனால 2500 to 3000 பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இங்கே ஒரு கேட்ச் இருக்கு. இந்த கிளைண்ட் என்ன அப்ரோச் பண்ண டேட் April 13. அன்எக்ஸ்பெக்டடா அன்னைக்கு நைட் நான் சென்னை போற மாதிரி இருந்தது ஒரு ஈவெண்ட்டுக்காக. எனக்கு ட்ரெயின் 9 o'clock, இந்த ஒர்க் எனக்கு கிடைச்சது 4 o'clock. ஸோ இவ்வளோ நாள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது இந்த ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டுக்காக தான். அந்த ஃபர்ஸ்ட் கிளைண்ட் கிடைச்சும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அவங்க ஷேர் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே அன்ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு. கிளிப்ஸ் எல்லாம் சீக்வன்ஸ்டாக அரேஞ்ச் பண்ணி ரஃப் எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு ½ an hour மேலே ஆயிடுச்சு. கரெக்டாக அப்போ தான் IRCTCலேருந்து PNR ஸ்டேட்டஸும் வந்தது. ஸோ ஆப்வியஸாக டைம் 5 o'clock ஆயிடுச்சு. ட்ரெயின் டைமுக்கும் எனக்கும் இன்னும் 3 hours தான் கேப் இருக்குது. அதுக்குள்ளே இந்த எடிட்டை நான் பண்ணி முடிக்கணும். டைம் பார்த்துட்டே இருந்தால் தாட் ப்ராசஸ் கண்டிப்பாக வராது அப்படின்னு போன தூக்கி அந்த ஒர்க் வச்சுட்டு என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். என்னாலே நம்ப முடியல, வித்தின் 1 hour இந்த எடிட்டை முடிச்சிட்டேன். ஏன்னா அது ஜஸ்ட் 40 seconds வீடியோ. நான் 750ங்கிற பட்ஜெட் 60 seconds வீடியோ தான் சார்ஜ் பண்ணுவேன். ஸோ நான் எதிர்பார்த்தது ஒரு 600 to 700 தான் ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் யூ நோ something, we got 900 rupees. ஏன்னா அந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் நைட்டே சென்னை கிளம்புற மாதிரி இருந்தனால இந்த 4 ஒர்க்ஸ் எனக்கு கிடைக்காம போயிருந்திருக்கும். பட் இதுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு ஒர்க்காவது பண்ணிடணும்னு முடிவு பண்ணி தான் அவங்களோட என்கேஜ் ஆனேன். அண்ட் நான் பிளான் பண்ண மாதிரியே அதை பண்ணி முடிச்சிட்டேன். பட் மீதி 3 ஒர்க்ஸையும் என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. எனிவேஸ், we got 900 rupees. அண்ட் இது ஒரு 10,000ல ஆல்மோஸ்ட் ஒரு 9% நம்ம வந்து ஃபார்வர்ட் வந்திருக்கோம், which is a huge thing. அப்படின்னு நான் செம்ம ஹாப்பியாக தான் சென்னை கிளம்பி போனேன். சடனாக சென்னை போகிற மாதிரி ஆயிடுச்சு. பட் நிறைய பிளான் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ அது எல்லாத்தையும் பாஸ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடான ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும் போது தான் சம்டைம்ஸ் நம்ம பிளான் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்கள் போகாதுங்கிறது கிளியராக புரிஞ்சுது. பட் இருந்தாலும் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கு. அண்ட் அதே மாதிரி நாங்கள் போன விஷயமும் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் முடிஞ்சது. ஆனால் ஆல்ரெடி நம்மளுக்கு இங்கேயே 4 days போயிடுச்சு. 3 days தான் பிளான் பண்ணி வந்தேன், ஆனால் 4 days ஆயிடுச்சு. நான் சென்னை போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ மோட்டிவேட்டடாகவும் இந்த சேலஞ்சில் ரொம்ப ப்ரியாரிட்டிஸ்டாக இருந்தானோ, வந்ததுக்கப்புறம் அந்த கம்ப்ளீட் மோட்டிவேஷனும் ரிதமும் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. போகிறதுக்கு முன்னாடி இந்த சேலஞ்ச் நம்ம earn பண்ண 900 rupees எனக்கு 9% ரொம்பவே பாசிட்டிவாகவும் தெரிஞ்சது. திரும்பி வந்ததுக்கப்புறம் இன்னும் 91% இருக்குது. ரொம்ப நாளும் ஆயிடுச்சு. we have to do somethingன்னு ஒரு மாதிரி. அண்ட் நான் முன்னாடி பண்ண தப்புன்னு சொன்னது, நான் சென்னை போகிறதுக்கு முன்னாடியே ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். இப்போ நான் போயிட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அப்ரோச் பண்ணுறது ரொம்ப லேட்டாக இருக்கும். ஆனால் இங்கே தான் அந்த தப்பு பண்ணிட்டேன். நான் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணியிருந்திருக்கணும். அந்த ஒர்க்ஸ் நம்ம காட்டினோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ட்ரஸ்ட்டும் பில்ட் ஆயிடும். இவங்க இந்த ஒர்க்ஸ்லாம் பண்ணி தருவாங்கன்னு ஒரு ஐடியா அண்ட் கிளாரிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லாமல் ஒர்க்ஸே இல்லாமல் பிளைண்டாக அப்ரோச் பண்ணோம்னா, இதே மாதிரி மற்றவங்க போர்ட்ஃபோலியோட அப்ரோச் பண்ணுறவங்க லேட்டாகவே அப்ரோச் பண்ணாலும் நம்மளை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு ப்ரியாரிட்டி ஜாஸ்தியாக போகும். ஏன்னா ஆப்வியஸாக அவங்க கண்ணில் ஒரு விஷயத்தை காட்டி இது
இது நான் பண்ணியிருக்கேன்னு ப்ரூஃபோட காட்டுறாங்க. பட் ஈவன் தோ இப்போ எனக்கு கிளைண்ட்ஸ் கிடைச்சாங்க. நான் ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே நிறைய பிளாட்ஃபார்ம்ல நிறைய பேர் ரீச் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 20 பீப்புளுக்கு ரீச் பண்ணியிருப்பேன். அண்ட் அதில் நான் நிறைய டேரக்டாக அப்ரோச் பண்ணதை விட ரிப்ளை பண்ணது தான் ஜாஸ்தி. அப்போதான் அந்த கன்வர்ஷன் ரேட் நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ மெயினாக யூஸ் பண்ணது ஃபேஸ்புக் அண்ட் டிஸ்கார்ட் சர்வர். நான் கேப்கட்டை பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணது இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. சில பேர் பர்டிகுலராக கேப்கட் எடிட்டர்ஸ் வேணானே போடுவாங்க. ஸோ நீங்கள் வீடியோ எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கேப்கட் பிசியில் அந்த வீடியோ எடிட்டிங்கோட ப்ராசஸை கற்றுக்கோங்க. இல்லை நல்ல லேப்டாப்பே இருக்குன்னா டேரக்டாக ஒரு ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர்க்கே போயிருங்க. அதுதான் பெஸ்ட். டைம் எடுத்தாலும் அது ஒர்த்தாக இருக்கும். ஸோ ஃபேஸ்புக் அண்ட் டிஸ்கார்டில் நான் ரீச் பண்ணியிருந்த கிளைண்ட்ஸில் ஒரு சில பேர் ரிப்ளை பண்ணாங்க. அந்த ரிப்ளை பண்ண ஒரு சிலர்லேருந்து நான் ஒரு சிலரை பிக் பண்ணுற மாதிரி ஆச்சு. ஒருத்தர் என்னன்னா, உங்கள்கிட்ட ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸோட யூடியூப் சேனல் இருக்கான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த யூடியூப் சேனல் தான் வீடியோஸ் போஸ்ட் பண்ண போறீங்க. உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு 1000 வியூஸ்க்கும் உங்களுக்கு நான் 200 rupees பே பண்ணுவேன். அதே மாதிரி கம்மியாக போச்சுன்னா கம்மியாக பே பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க. இது என்னங்க போங்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது சரிப்பட்டு வராது அப்படின்னு விட்டுட்டேன். அதே மாதிரி இன்னொரு இது, நான் கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன். அந்த ப்ரொஃபைல் ரொம்பவே லெஜிட் அண்ட் ஆத்தென்டிக்காக இருந்தது. பட் நான் கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன். அவங்களுக்கு வேற எடிட்டர்ஸ் கிடைச்சிட்டாங்க. அண்ட் இன்னொரு கிளைண்ட் கூட நான் டேரெக்டாக போர்ட்ஃபோலியோ எல்லாம் அப்ரோச் பண்ணியும் அவங்களே இந்த ஒரு ஆப்ஷனை சொன்னாங்க. சரி, நீங்கள் பண்ணுற எடிட்டை வந்து நீங்கள் வாட்டர் மார்க் பண்ணி கொடுத்துருங்க, ஐ திங்க் தட் வில் ஒர்க் அவுட் ஃபைன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. அவங்களே ஓகே பர்ஃபெக்டாக அதை புரிஞ்சுக்கிட்டு ஓகே இந்த மாதிரி வீடியோ டெஸ்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்களான்ட்டுருக்குன்னு செம்ம ஹாப்பியாக இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருந்து ரிப்ளையே வரல. அவங்க ரீச் அவுட் பண்ணுற டைமில் எக்ஸாக்டாக நீங்கள் அவைலபிளாக இருந்தால் தான் அவங்களை என்கேஜ் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி சோ மெனி ஃபிஷஸ் இந்த சீங்கிற மாதிரி அவங்க ஈஸியாக அந்த சர்வரில் இருக்க இன்னொரு எடிட்டர் கூட என்கேஜ் ஆகிட்டு போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான் இந்த கிளைண்ட் போயிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆப்ஷனும் போச்சு. இந்த மாதிரி நான் ஓவராலாக என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் ரீச் பண்ண எல்லா கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து எனக்கு நெகட்டிவ் ரிப்ளைஸ் லைனாக கிடைக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு இருந்த கான்ஃபிடன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. அண்ட் ஃபைனல் ஹோப்பாக இன்னும் கொஞ்சம் பேருக்கு ரீச் பண்ணலான்னு அவங்க போஸ்ட் பண்ண ஒர்க்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஏன்னா நம்மளா போய் ரீச் பண்ணுறவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கனால ஒர்க் போஸ்ட் பண்ணுற பர்சன் கிட்ட ரிப்ளை பண்ணி ஐ கேன் ஹெல்ப்புங்கிற மாதிரி டிஎம் பண்ணியிருந்தேன். அண்ட் அதில் எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்கல. மணி 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 மணிக்கு தூங்கிட்டேன். சரி ஓகே, இப்போ வரைக்கும் இந்த ரிப்ளை வரல, நீயும் வரப்போறது இல்லை, நாளையிலேருந்து வேற ஏதாவது புதுசாக பிளான் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணி ட்ரை பண்ண ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணேன். பட் மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது I got a reply. பட் இந்த டைம் இட்ஸ் ஃப்ரம் USA. அப்படி எனக்கு மெசேஜ் பண்ணவர் தான் வில்லியம்ஸ். அவங்க வாஸ் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அவங்களோட ஒர்க் என்ன, எவ்வளோ பட்ஜெட், எவ்வளோ டெலிவரபிள்ஸ் எதிர்பார்க்குறாங்க, எத்தனை டியூரேஷனுக்குள்ள வேணும், ஆனால் அதுலேயும் ஒரு நாளைக்கு 3லேருந்து 5 வீடியோ கேட்டிருந்தாங்க. சரி ஓகே, பட்ஜெட் பெருசாக இருந்தால் நம்ம ஃப்ரீலான்சர்ஸை ஹையர் பண்ணி கூட இந்த ஒர்க்கை பண்ணி தான் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். கடைசியாக பட்ஜெட்டை பார்க்கும்போது லிட்ரலாக ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா அவங்க கோட் பண்ண பட்ஜெட் $2,500 $3,000, which is almost 2,60,000 in Indian rupees. 2 monthsல உங்களுக்கு 2,60,000 கிடைக்க போகுதுன்னா லிட்டரலாக நீங்கள் இப்போ எவ்வளோ எக்ஸைட்டடாக ஷாக்கிங்காக இருக்கீங்களோ அதை விட ஷாக்கிங்காக நான் இங்கே இருந்தேன். அதோட அவங்களோட ஒரு கால் கேட்டிருந்தேன், காலும் கனெக்ட் பண்ணேன். அங்கே எனக்கு அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, உங்களுக்கு நான் $1,000 அப்ஃப்ரண்டா பே பண்றேன், which is advance. ஏன்னா நம்ம லாஸ்ட் டே நான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் கிளைண்ட் கிட்ட ஸ்கேம் ஆகிறதுக்கு போதே நம்ம பண்ண தப்பு அட்வான்ஸ் வாங்காம விட்டதுதான். இந்த டைம் நான் அட்வான்ஸ் எதுவும் கேட்கல, இவங்க நிறைய பேர் ஒர்க் பண்ணிருப்பாங்க இருக்கு. ஸோ அவங்களே நம்மளுக்கு அப்ஃப்ரண்டா $1,000 பே பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அகெயின் அண்ட் ஹாப்பி நியூஸ். கால் வந்த போது தான் இந்த ஒரு விஷயத்த அவங்க ஷேர் பண்ணாங்க. நான் உங்களுக்கு பே பண்ண போற அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் என்னால் ஆன்லைன் பேமெண்ட்ல பண்ண முடியாது, இது ஒரு பே செக்காக தான் என்னால் பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது யூஎஸ்ஏலையோ கனடாலையோ இருந்தால் சொல்லுங்க, அவங்களுக்கு நான் செக்கை மெயில் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்கேன். என்னடா இது, கை கெட்டினது வாய் கெட்டாம போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு தாட் வர ஆரம்பிச்சு. இஃப் திஸ் கோஸ் வெல், நம்மளோட 10,000 கோல்லாம் என்ன கோல், நம்மளோட $1,000 கிடைச்சா கூட 85,000 rupees கிராஸ் ஆயிடுவோம். அண்ட் இது ப்ரீ பிளான்டா இந்த டைம்ல இந்த விஷயத்த முடிச்சிருவோம் அப்படின்றது தான் இந்த சேலஞ்ச் ஒரு சேலஞ்சாவே இருந்திருக்காது. நான் இது எப்பயோ பிளான் பண்ண மாதிரி பண்ணியிருந்திருக்கலாம். இது ஒரு டிரான்ஸ்பரண்டான சேலஞ்சுங்கிறதுனால தான் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்குது, எக்ஸ்ட்ரா ஃபெயிலியர்ஸும் ஃபேஸ் பண்றோம். ஒரு பக்கம் எப்படியாச்சும் இந்த 10,000 மார்க்கை சீக்கிரமா கிராஸ் பண்ணிடுங்கிற வெறி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த டீல் எப்படியாவது சைன் ஆனா நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிடலாங்கிற ஹோப் ஒரு பக்கம். ஸோ இதை நான் மறுபடியும் கேட்டிருக்கேன், இதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வரும்னு தெரியல.